Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறீங்க. எனக்கு கிடைச்ச டைமை நான் எப்படி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறேன் பிட்வீன் ப்ரொஃபஷ்னல் லைஃப், பர்சனல் லைஃப் அண்ட் அதுக்கு நடுவில் நான் எப்படி ஆர்ட்டுக்கு டைம் ஒதுக்குறேன் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்து vlog பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் செக் அதர் வீடியோஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போட முடியலனாலும் நான் போடுற ஒரு வீடியோவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு தான் நம்புகிறேன். இருந்தும் நம்ம சேனல் பார்த்துட்ருக்க மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டோ லைக்கோ இட் மேட்டர்ஸ் அ லாட் டு மீ அந்த சேனல். ஒரு வாட்டியும் நான் டவுனாக ஆகிறப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் கமெண்ட்ஸாக படித்து பார்த்து நானே வந்து என்னை பூஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய டே வந்து ரொம்பவே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் மார்னிங் ஏஞ்சதே ஒரு 10க்கு மேலே தான் ஏஞ்சேன். ஐ ஆம் நாட் அ மார்னிங் பர்சன். இன்றைக்கி ஷூட் பண்ணுற டேன்றதுனால சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். எப்போவும் சாப்பிட்றப்போ டிவி பார்க்காதீங்க, ஃபோன் நோண்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா இப்போ நம்ம தூங்குறப்போ டிவி பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நம்ம டிவி பார்க்க முடியாது, குளிக்கிறப்போ நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ சாப்பிட்ற டைம் தான் எனக்கு ஆக்சுவல் பிரேக் மாதிரி ஃபீல் ஆகும். எப்படி வந்து தேட்டரில் மூவி பார்த்துட்டே பாப்கார்ன் சாப்பிட்றாங்களோ அது மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கிட்டு பொறுமையாக ஸ்லோவாக கன்சியூம் பண்ணுவேன். மோஸ்ட்டாக மொபைல் தான் பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி மொபைலில் வீடியோ எடுக்கிறதுனால லேப்டாப் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் ரிலாக்ஸ்டான ஆர்ட் ஒர்க் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ டெக்ஸ்சர் ஒயிட் தேவை, ப்ரஷஸ் தேவை, அதுக்கப்புறமா ஃபெவிக்ரில் மோல்டட் அதில் ரெசின் ஹார்ட்னர் இருக்கும். ஸோ அது நான் ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் சில டூல்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து பேலட் நைஃப், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்கிங் டேப். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் அரிகா பிளேட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் வேரியஸ் ஷேப்ஸில் இது கிடைக்கும். நான் எடுத்திருக்கிறது வந்து மீடியம் சைஸில் இருக்க ஸ்கொயர் பிளேட். சில பிளேட்ஸ் வந்து அன்ஈவனாக டேமேஜ்ட் கண்டிஷனில் இருக்கும். அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு நீட்டாக இருக்க மாதிரியான பிளேட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிளேட்டோட 4 சைட்லேயும் ஒட்டிக்கலாம். ஸோ வி ஆர் இன் நியூ இயர், நியூ ஸ்டார்ட். கண்டிப்பாக எல்லோரும் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் அச்சீவ் பண்ணோன்னா வி ஷுட் ஃபீல் மோட்டிவேட்டட் இல்லையா? ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நான் வந்து மோட்டிவேஷனல் கோட்ஸ் மாதிரி எழுதி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இது பார்க்கும்போது மேபி நானுமே வந்து ஐ வில் ஃபீல் மோட்டிவேட்டட். பிளேட்டோட சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அன்ஈவனாக இருக்கிறதுனால நீங்கள் மாஸ்கிங் டேப் ஒட்டும் போது நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். மாஸ்கிங் டேப் 4 சைட்ஸாக ஒட்டினதுக்கப்புறமா நம்ம அந்த சென்டர் போர்ஷனில் ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் டெக்ஸ்சர் ஒயிட் எடுத்திருக்கேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேலட் நைஃப் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ்லாம் நல்லா செக்யூர் பண்ணி விட்டுக்கோங்க. டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்ககிட்ட டெக்ஸ்சர் ஒயிட் இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படி இல்லைன்னா ஒயிட் சிமெண்ட் கூட நீங்கள் தண்ணி இல்லை ஃபெவிகாலில் மிக்ஸ் பண்ணி மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்சர் ஒயிட் பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி இதில் கிராக்ஸ் எதுவுமே வராது. ப்ளஸ் இது ரொம்ப லைட் வெயிட். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா பேலட் நைஃபோட பேக் சைடை வந்து இதை மாதிரி பொறுமையாக டேப் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்சர் வேணால் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிளேட்க்கு இந்த டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். அப்ளை பண்ண உடனே நம்ம ட்ரை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஓரளவுக்கு செமி ட்ரை ஆகிடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக கிடைக்கும். ஒன்ஸ் யூ ஆர் ஹாப்பி வித் த டெக்ஸ்சர், எக்ஸஸ் பெயிண்ட்டை நீங்கள் டப்பாலேயே வச்சுடுங்க.
இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு நமக்கு நிறைய நேரம் ஆகும். இப்போ நீங்கள் மார்னிங் பண்ணி வச்சிங்கன்னா மேபி ஈவினிங் டு நைட் வரைக்கும் ஆகலாம் அது காயறதுக்கு. இதே ப்ரொசீஜரை பேலன்ஸ் இருக்க எல்லா பிளேட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் பேலன்ஸ் இருக்க 3 பிளேட் ஒரே அடியாக மாஸ்கிங் டேப் போட்டு ரெடி பண்ணிட்டா எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டெக்ஸ்சர் பேஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டூல் வச்சு நான் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி டூல்ஸ் இல்லைன்னா நீங்கள் தலை சீவுற சீப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுறது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்து எழுதாத ரீஃபில் பென் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ரேண்டமாக கிறுக்கி விடலாம். இல்லைனா நீங்கள் ரவுண்டாக கூட போட்டு விடலாம். நான் வந்து இந்த கோம் மாதிரி இருக்க டூலில் வந்து செமி சர்க்கிள் மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். வீக்கெண்ட் ஆச்சுன்னா மூவி இல்லை சீரீஸ் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ நான் பார்த்துக்கிட்டே வந்து சைட் பை சைட் நான் பெயிண்டிங்கும் பண்ணுறப்போ எனக்கு டைம் போகிறதே தெரியாது. இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேட். டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணும் போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படிலாம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வேறு மாதிரி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீடூ. மேலே வந்து இன்னொரு கோட்டிங் வந்து நீங்கள் டெக்ஸ்சர் ஒயிட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் க்ரியேட்டிங் த பேட்டர்ன்ஸ். நான் இப்போ வந்து உங்களுக்கு சும்மா சாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கிறிஸ் கிராஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை இன்னொரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ண பேப்பர் இந்த பிளேட்டோட சென்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்ட் பண்ண பேப்பரில் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ட்ரீம், ஹோப் அது மாதிரிலாம் வந்து எழுத போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் ஃபாண்ட்டில் எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து 3D லெட்டர்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் தான் நான் பிக் பண்ணியிருக்கிற மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2:33 இருக்கும். ஸோ நான் மார்னிங்லேருந்து ஃபுல்லாகவே இப்போ ஆர்ட்டில் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் குக்கிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இன்றைக்கி நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கன்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததுனால நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுக்கிட்டே வந்து நான் சில விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குக்கிங் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இப்போ டெய்லி அவங்க லஞ்ச் டின்னர் சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த ரெசிபீஸை வந்து அவங்க அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எடிட் பண்ணி அதை அவங்க ரெகுலராக பப்ளிஷ் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க வீட்டில் டெய்லி பண்ணுற க்ளீனிங் இருக்கட்டும், ஷாப்பிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க வந்து ரெகுலராக போடலாம். பட் ஆர்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து மெனக்கெட்டு தனியாக உட்காந்து நீங்கள் யோசிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், மெட்டீரியல்ஸ் வாங்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் டைம் தான் மணி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில வாட்டி உங்களுக்கு 10 hours 12 hours கூட போகும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட வரும். ரொம்ப பேக் பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும். ஸோ எனக்கு ஆல்ரெடி மண்டே டு ஃப்ரைடே வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு 10 hours 9.5 hours அப்படி ஆகும். ஸோ வீக்கெண்ட் தான் ஆர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து 2 daysல 1 day வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை. ஆர்ட்டு கூட உங்களுக்கு பேஷன் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் நம்ம லாங் ஹவர்ஸ் ஷூட் பண்ணும்போது நம்ம ஃபோனோட பேட்ரி வந்து அடிக்கடி டெட் ஆகிடும். ஸோ அகெயின் திருப்பி சார்ஜ் பண்ணிட்டு திருப்பி ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்த வீடியோவை ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே கட் ஷார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி தெய்யம் லிப்பான் ஆர்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அது எனக்கு பண்ணுறதுக்கு வந்து 50 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. ஐம் ஷுர் எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வேறு மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஈவன் குக்கிங் பண்ணுறது கூட சிம்பிளான டாஸ்க் இல்லை. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், அது வந்து குக்கிங்ன்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம டெய்லிக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு கண்டிப்பாக சாப்பாடு வேணும். ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குக்கிங், க்ளீனிங், ஈட்டிங் இதெல்லாம் தவிர அடிஷ்னலாக நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். சம்டைம்ஸ் இவ்வளோ இன்புட் போட்டும் நமக்கு அந்த வீடியோக்கான ரீச் கிடைக்கல அப்படின்றப்போ கண்டிப்பாக சில வாட்டி கஷ்டமாக தான் இருக்கும். யாருக்காக வீடியோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எனக்கான செல்ஃப் மோட்டிவேஷனாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரீம் பண்ணணும், நமக்கான கோல் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டுவர்ட்ஸ் தட் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து வி ஷுட் ஜஸ்ட் ஹோப் ஃபார் இட் அப்படின்றது தான் வந்து நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்டியும் நான் அதை பார்க்கும்போது ஐ திங்க் ஐ வில் ஃபீல் மோட்டிவேட்டட் அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் நான் இன்றைக்கி ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பேக் டு ஒர்க். மோல்டட்டில் வந்து ரெசின் ஹார்ட்னர்னு 2 போர்ஷன் இருக்கும். ஸோ அதை ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் டால்கம் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி பேப்பரில் எழுதி வச்சுருந்தீங்கல்ல, ஸோ அந்த லெட்டர்ஸோட ஷேப்லேயே வந்து வச்சு அலைன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கார்விங் டூல் வச்சுருந்தேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிளேட், கட்டர் அது மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஃபெவிகால் எதுவும் நான் யூஸ் பண்ணல. இது வந்து செமி ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அதில் இருக்க வெட்னஸ்லேயே இது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். உங்களுக்கு அப்படி க்ளே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிளேட்ஸில் வந்து டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணிட்டு காய வச்சுருக்கோம். மீன் டைம் நம்ம லெட்டர்ஸும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சிடலாம். எல்லா வேர்ட்ஸும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராயிங் டைம் கொடுத்துட்டேன். அண்ட் எனக்கும் பர்சனலாக பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஆஃப்டர்நூனே சரியாக சாப்பிடாததுனால ஈவினிங் கொஞ்சம் அகெயின் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி சுண்டல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். எங்கள் வீட்லேயும் வெளியில் போயிருந்தாங்க, அப்போ தான் ரிட்டர்ன் வந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் செஞ்சால் 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். சுண்டல் வந்து சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் வந்து நான் நைட்டு டின்னருக்கும் வந்து மாவு அரைச்சி வச்சிடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி பெசரட்டு மாவு தான் செய்ய போகிறேன். எல்லோரும் வந்து பச்சை பயிறு ஊற வச்சு டைரெக்டாக அரைப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் முளை கட்டி அரைச்சா இன்னுமே ப்ரோட்டீனாக இருக்கும்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச லெட்டர்ஸ் எல்லாம் காஞ்சிட்ருக்கு. அண்ட் நம்மளோட சுட சுட சுண்டலும் ரெடி. டீட்டெயில் ரெசிபி எதுவும் நான் ஷேர் பண்ணல, ஏன்னா நானே யூடியூப் பார்த்து தான் சமைப்பேன். பீச்சில் செய்கிற பட்டாணி சுண்டல் மசாலா என்னோட பர்சனல் ஃபேவரெட். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். என் கூடவே நான் விட்டு வச்ச சீரீஸையும் நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். ஐ திங்க் பை எண்ட் ஆஃப் தி டே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். You're some kind of butterfly. Baby, you give me midnight. ரெடி பண்ணி வச்ச லெட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக காஞ்சிருச்சு. நம்ம பேப்பரில் வந்து டிட்டாச் பண்ணிடலாம். லெட்டர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன்.
1 2 லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிடுச்சுனாலும் வரி பண்ணாதீங்க. நம்ம லேட்டர் ஆன் அசெம்பிள் பண்ணும்போது ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். மார்னிங் டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணி வச்ச பிளேட்ஸ்லாம் இப்போ காஞ்சிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டீல் ப்ளூ மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் எட்ஜஸில் வந்து கோபால்ட் ப்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பிளேட்ஸ்க்குமே நான் வந்து டபுள் ஷேட் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து லைட் கலர்ஸில் இல்லைன்னா நீங்கள் சென்டரில் வந்து கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. ரெட் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்து வெறும் ரெட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த பிளேட்க்கு நான் குரோம் எல்லோ அதுக்கப்புறம் எல்லோ ஆக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கும் அடுத்த பிளேட்க்கு வந்து நான் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். பெயிண்ட்லாம் காஞ்சதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணிக்கலாம். மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணும்போது பொறுமையாக பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி போட்ட டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கணும். அந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுங்க. நம்ம டெக்ஸ்சர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் பேம்பூ ஸ்கியூர் ஸ்டிக்ஸில் பிளாக் பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பேம்பூ ஸ்டிக்ஸ்லாம் காஞ்சிட்ருக்க டைமில் நான் இட்ஸி பிட்ஸியோட வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்கிறது வந்து மேட் வார்னிஷ். நீங்கள் வந்து கிளாஸி ஃபினிஷில் இருக்க மாதிரியான வார்னிஷ் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பிளேட்ஸ்க்கு வந்து ஒரு லைட்டான ஷைன் கொடுக்கும் அண்ட் டியூரபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச லெட்டர்ஸ் பேம்பூ ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பிளேட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி செவுத்தில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த சிம்பிளான வால் டெக்கர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.